மத்திய அரசின் மும்மொழி கல்வி திட்டத்திற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பு என கூறியதை அடுத்து ரயில் நிலையங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் அளிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஹிந்தி கற்கக்கூடாது என்பதற்காக மு.க.ஸ்டாலின் இப்படி செய்து வருகிறாரா என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவினர் தனியார் பள்ளிகளை நடத்திக் கொண்டு அந்த பள்ளிகளில் மட்டும் ஹிந்தி உட்பட மும்மொழிகள் நடத்தப்படுகிறது. ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் மாணவர்களுக்கு மும்மொழி திட்டம் மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுப்பி வருகிறார். இதற்கு சரியான பதிலை திமுக தலைவர்களால் வழங்க முடியவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் மீது பிரதமர் மோடி மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறார் என்றும் மாநில மொழிகளின் வளர்ச்சிக்காகத்தான் மும்மொழி பாடத்திட்டத்தை வலியுறுத்துகிறோம் என்றும் பாஜகவினர் சொல்கின்றனர். ஆனால் இவர்களின் ஆட்சியில் தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், சமஸ்கிருதத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், இரண்டு நிதி ஒதுக்கீட்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடே பாஜகவினர் தமிழ் பகைவர்கள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டிவிடும் என குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கை ஒன்றில் முதலமைச்சருக்கு சரமாரி கேள்வி கணைகளை கேட்டுள்ளார். நீங்கள் முன்பு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது தமிழக எல்லைகள் கடந்து தமிழ் மொழியை வளர்க்க நீங்கள் செய்த சாதனைகள் என்னென்ன என்று கேட்டுள்ளார். மேலும் தமிழ்மொழி தமிழகத்தின் எல்லைகளுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் எண்ணம் என்றும் கூறியுள்ளார். மேலும் தமிழின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பரப்ப பிரதமர் மோடி செய்ததில் பாதியாவது நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டதுடன் தமிழகத்தில் முதல் ஹிந்தி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி 1922 ஈரோட்டில் தொடங்கப்பட்டது. சமஸ்கிருத மொழிக்கு அதிக ரூபாய் ஒதுக்கியதாக கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அப்போது உங்கள் தரப்பினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஹிந்தியை நாடு முழுவதும் பிரபலப்படுத்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் 170க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை சமர்ப்பித்தபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இவ்வாறு முதலமைச்சருக்கு அண்ணாமலை சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது தமிழக அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.